நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். துலா ராசிக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். எப்போ இந்த வக்ர பயிற்சி? பிப்ரவரி 4ஆம் தேதி திருக்கணிதப்படி, பிப்ரவரி 11 வாக்கியப்படி. சோ இந்த காலகட்டம், அதாவது மே 14ஆம் தேதி வரைக்கும் இந்த டைம் பீரியட். குரு அப்படின்றவர் தேவகுரு, நீங்க அசுரகுருனுடைய ராசி. அப்ப நிறைய பேர் கேட்கறது என்னடா குரு வக்ரமா இருந்தாலும் ஓகே, இப்ப நிவர்த்தி ஆறாரே அது மைனஸா அப்படின்னு நிறைய கேட்டுட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, நிறைய துளாராசி அன்பர்கள் படாத பாடு பட்டுட்டு இருக்கீங்க. ஒரே வார்த்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா வறட்சி அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த வறட்சினா என்ன? எந்த ஒரு பாயிண்ட்லயுமே ஒரு செழிப்பின்மை, என்னமோ ஓடுது என்னமோ போடுது, நானும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எந்த வழியில போனாலும் பண்ணிட்டு இருக்கிறது பெருசா இருக்கே ஒழிய ஆனா அதுக்குண்டான வழி கிடைக்கல. இது எல்லா துளாராசியும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஜாப் தேடிட்டே இருக்கும், அப்ளிகேஷன் போட்டுட்டே இருக்கீங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்றீங்க இந்த கம்பெனில ஜாப் ஆஃபர் வந்திருக்குன்னு, அவன் போட்ட அவனுக்கு கிடைச்சிடுச்சு. ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. தொழில்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு செக்டாரை ஆரம்பிச்சீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஒரு வெப்சைட்டை நீங்க பண்ணக்கூடியவரா ஸ்டார்ட் பண்ணீங்க. உங்களை மட்டும் நம்பி இல்லை, நீங்க சிலர் நம்பியும் நீங்க பண்ணீங்க. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல ஒருத்தர்னால பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவன் எல்லாம் விட்டுட்டு போயிருக்கான். உங்களுக்கு விரக்தியினுடைய உச்சகட்டம். நீங்க நிறைய நான் பண்ணி கொடுக்குறேன்னு வாங்கியிருப்பீங்க. ஆனா அதை பினிஷ் பண்ண முடியாம தத்தளிச்சு ஒரே டென்ஷன், விரக்தி விரக்தி விரக்தி, வறட்சி வறட்சி வறட்சி, அத்தனை விஷயம் மாறக்கூடிய காலம். இப்ப விட்டுட்டு போனவங்க கூட மறுபடியும் சார் இதெல்லாம் நாங்களே பினிஷ் பண்ணி கொடுக்குறோம் சார், நீங்க இப்போதைக்கு எங்களுக்கு கம்மியா கூட கொடுங்க, எங்களுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுங்க, அந்த ப்ராஜெக்ட்ல கூட நம்ம சேர்ந்து பண்ணலாம். அப்படின் போது உங்களுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னடா நடக்குது, குதூகலமா இருக்கே, என்னது அவன் எப்படி இங்க வந்தா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு கம்ப்ளீஷன். அப்ப நீங்களே கால் பண்ணி சொல்லுவீங்க, ஏன்னா அந்த வேலை கொடுத்த கம்பெனி எல்லாமே உங்களுக்கு ப்ரெஷர் மேல ப்ரெஷர் கொடுத்துருக்கோம், என்ன பண்றதுன்னே தெரியாம கத்தலாம் போல நிறைய துளாராசி அன்பர்கள் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கீங்க. சோ அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் நீங்களே கூப்பிட்டு, சார் இந்த டெட்லைன் சார் இன்னொரு 1 மந்த்துக்குள்ள, பிப்ரவரி எண்டுக்குள்ள நான் எல்லாமே முடிச்சிருவேன், இன்னும் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த டைமுக்கும் முடிச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த துளாராசி துலாலக்ன அன்பர்களுக்கு இருக்கு. நிறைய துளாராசி துலாலக்ன அன்பர்கள் வேலை கிடைக்காம, எந்த ஒரு விஷயத்தையும் திருப்தியா செய்ய முடியாம, குடும்பம்ன்ற அமைப்பும் உள்ள போகாம, கல்யாணம் ஏன் தான் நடந்ததுன்னு நிறைய பேர், நடக்கலன்னு பலரு, இந்த மாதிரி அந்த திருமண பந்தம் அப்படின்ற ஒரு வார்த்தையிலேயே கசப்பு, ஒரு பெரிய பிடிக்காத ஒரு சூழ்நிலை அப்படின்றதுல தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா சுக்கிரன்னா அன்பு, ஜாலி, லைஃப் பார்ட்னர் எல்லாமே அந்த இடத்துல இந்த மாதிரி அமையும் போது ஒரு விரக்தியின் உச்சக்கட்டம். அதுவும் புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாம் நிறைய 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 தாட் ப்ராசஸ் வேற மாதிரி போய் புரியல அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுக்குள்ள வந்திருப்பீங்க. அவங்க எல்லாருமே கவலைப்பட வேண்டாம். ஒய் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா, குரு பகவான் உங்க 12ஆம் வீட்டையும் பார்க்கிறார், உங்களுடைய 2ஆம் வீட்டையும் பார்க்கிறார், உங்களுடைய 4ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அப்போ சுத்தி முத்தி நான் இருக்கேன்டா, வாடா கண்ணா, இதுதானே உன் பிரச்சனை, நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு எல்லா வழியிலையும் அதுக்கு தகுதியானவங்க நின்று முடிச்சா எப்படி இருக்கும்? அப்ப எல்லாமே சுபமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சோ 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எது எடுத்தாலுமே அந்த சுப விரயமா உங்களுக்கு போகும். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு வெப்சைட் கம்பெனி வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய ஸ்டாஃப் கேட்பார், சார் இந்த சிஸ்டம் மட்டும் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, நம்ம டைமுக்கு முடிச்சு கொடுக்க முடியாது, நீங்க வேற ஒரு சிஸ்டம் மட்டும் வாங்கி தரீங்களா? ஓகே அப்படின்னு வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா அங்க கவலைப்பட மாட்டீங்க, இங்க வேலை முடியும் இல்லையா, அதனால வருமானம் வரும் இல்லையா, அதனால சந்தோஷமா நீங்க செய்ய முடியும் இல்லையா அப்படின்ற ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குடும்ப சம்பந்தமா அப்படின்னு சொல்லும் போது, பிரிஞ்ச கணவன் மனைவி திருப்திகரமான அமைப்பா உட்கார்ந்து பேசி வாழ்க்கைன்றத புரிஞ்சு, பீஸ் தான் லைஃப் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாத்தையுமே பேசி விட்டு கொடுத்து போலாம். அல்லது இந்த பாயிண்ட்ல விட்டு கொடுக்கவே முடியாது, மியூச்சுவலா பிரிஞ்சிடலாம் அப்படின்னு எடுக்கிறது கூட இன்னைக்கு சுபமான முடிவு தாங்க. சோ அந்த சுபமான முடிவு, அப்பாடி பிரச்சனை முடிஞ்சதுடா, இனி நசிவனேன்னு என் வேலையை பார்க்கலாம், அல்லது
உங்க குழந்தைங்களுக்கு சரி வேற ஒரு இடத்துல பார்க்கலாம், இது முடிஞ்சது அப்படின்ற நீண்ட நாள் தலைவலி முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதே மாதிரி மனசு சந்தோஷப்படாம விரக்தி 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 வறட்சின்னு இருந்துட்டு இருக்கோம். அப்போ என்ன, நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, ஆனா அதனுடைய எண்ட் பாயிண்ட் சம்திங் ஃபினிஷ்ட், சம்திங் ரிசல்ட் ஒண்ணுமே முடியாது. நிறைய பேர் சொல்றது எல்லா ரூபத்திலையும் ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம், ஆனா செலவு தான் ஆயிட்டு இருக்கே ஒழிய எதுவுமே ஃபினிஷ் ஆகல. இங்க நோட் பண்ணுங்க, இப்போ வருவாங்க, ஆனா உங்களுடைய கஸ்டமர்ஸ் திருப்தியா வாங்கிட்டு போக மாட்டாங்க. சம்திங் 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 அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சம்திங் கொஸ்டின் எல்லாமே போய் இதுதான்ப்பா, இதனாலதான்ப்பா அப்படி ஆச்சு அப்படின்னு ஒருத்தர், அதுல நாலேஜ் உள்ள ஒருத்தர் உங்களை கை கொடுத்து இப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவார். அத இதுதானா அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே திருப்திகரமாக முடியும். அப்ப பிரச்சனைகள் சூப்பரா முடியும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு நீங்க மூவ் பண்ணீங்க. அண்ட் 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால 4ஆம் வீடுனா ஆரம்பம். அப்போ சந்தோஷம் ஆரம்பிக்க போகுது. அது எந்த ரூபத்துல இருந்தாலும் சரி, நீங்க வீட்டை புதுப்பிப்பீங்க, ரிப்பேர் வேலை, என்ன ரிப்பேர்னே தெரியல ஆனா இது ஃபங்க்ஷனே ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட், தேவையில்லாம கரண்ட் பில் வந்துட்டு இருக்கு, அந்த அளவுக்கு லைட்டே போடல, அது கூட இப்ப கண்ணில் படுங்க. எதனால தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சிம்பிளா கூட இருக்கலாம். மீட்டர் ரீடிங் தப்பா இருக்கலாம், மீட்டரை மாத்துங்கன்னு நீங்க சொல்லலாம். இந்த மாதிரி நீங்க எது எதுல எல்லாம் பிரச்சனையா இருக்கீங்களோ அத்தனை பிரச்சனைக்கும் உண்டான வழி உங்க மூலியமாவே, உங்க தாயார் மூலியமாவே, பிளஸ் யாரோ ஒருத்தர்னால. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மீட்டர் ரீடிங் எடுத்துறவங்களே சொல்லுவார், சார் உங்க வீட்டுல இவ்வளவு வரதுக்கு வாய்ப்பே இல்லை சார், ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க சார், நாங்க மீட்டரை மாத்திடுறோம் அப்படின்னு அவரே சொல்லுவார். அவர் தான் அங்க குரு. புரியுதுங்களா? அப்போ செலவுகள் குறையும், வருமானங்கள் பெருகும், ரைட்டான ட்ராக்குள்ள போவீங்க, மனசு அமைதியா இருக்கும். பரபர பரபரன்னு நிறைய துளாராசி அன்பர்கள் வழியே தெரியாம தவிச்சிட்டு இருப்பீங்க. அந்த வழின்றது கண்டிப்பா பல ரூபத்துல தெரிஞ்சு சந்தோஷமான ஒரு கடலுக்கு நீங்க போவீங்க. இதுல நிறைய பேர் வீடு மாறுவீங்க. அந்த வீடு மாற்றத்தினால் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி வண்டி ரிப்பேர் ஆயிட்டே இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு கண்டிப்பா உங்களை புஷ் பண்ணிடும். இந்த ரிப்பேர் வண்டியை சேல் பண்ணிட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட்லயாவது வண்டி வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தா ஜெயிக்க முடியாது இல்லையா? அந்த வண்டியும் அமைஞ்சு அதை நீங்க நினைச்சதை விட உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நிறைய கோஆபரேஷன் பிட்வீன் பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் ஆர்டர் கொடுக்கறவங்களுக்கும், ஏன் அந்த அளவுக்கு, ஏன் உங்க தாயார் ஆரோக்கிய குறைபாடு எதுவாக இருந்தாலும் சரி, வழியே தெரியல, ரொம்ப பிரச்சனையா இருக்கு அம்மாக்கு, வரக்கூடிய வருமானம் எல்லாமே பாதிக்கு மேல அவங்களுக்கு செலவு பண்றதுலயும், அந்த செலவுன்னு மட்டும் இல்ல, நிறைய லீவ் போடுறேன்டா, அந்த லீவுனால கரெக்டா எந்த ஒரு கான்சென்ட்ரேஷனும் பண்ண முடியல, இந்த பக்கம் அம்மா எப்படிரா விட முடியும், யாரா இருக்காங்க அப்படின்ற கவலை எல்லாம் ஓடியே போயிடும். ஆட்டோமேட்டிக்கா அம்மாக்கு, இங்க நோட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு சொன்னேன், ஏதோ ஒண்ணு வழி காமிச்சு, இது சாப்பிட்டேன்டா, இது சரியா போயிடுச்சுடா, இதனால தாண்டா இப்படி போயிட்டே இருந்திருக்கு, சோ இப்ப ரெடிடா, நீ உன் வேலையை பாரு தம்பி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இங்க பாசிட்டிவா தாய் வழி இருக்கு. அதே மாதிரி தாய் வழி வர வேண்டிய சொத்துக்கள் இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் முடிஞ்சு வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. அதை பேஸா வச்சு நீங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்பு பல ரூபத்துல இருக்கு. சோ துளாராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப பொன்னான காலம். அனைத்து நீங்க எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியா இங்க அமையும். சோ சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க, குரு எப்படி இருக்கார் அப்படின்றதும் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2ல் தான் குரு இருக்காருன்னா இப்ப கோச்சார குரு அங்க பார்க்கும்போது அனைத்து விஷயங்களும் தானாவே நெகட்டிவா உங்களை தப்பா நினைச்சவங்க எல்லாமே இங்க பாசிட்டிவா நினைச்சு கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு பொன்னான காலம். யூஸ் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.